ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான மயனஸ் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைனஸ் எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம். மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு அதிகமாகவும் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்டோம்னாலுமே சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சமான குவான்டிட்டியில் மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம மிக்சியில் பண்ணுறதுனால தேவைப்படுறப்ப டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 3 பல் கிட்ட பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வந்துட்டு ரொம்ப சேர்த்துறாதீங்க, அதோட ஃப்ளேவர் அதிகமாயிரும். இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மிளகும் கடுகும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டக்க இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு வாசத்துக்காக. இப்போ மைனஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம மைனஸ் வந்துட்டு இப்போ அரைக்க ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி நீங்கள் பல்ஸ் மோடில் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கூடவே வந்துட்டு ஒரு 150 ml கிட்டக்கு வந்துட்டு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ளேவர் இல்லாத ஆயிலை வந்துட்டு இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு இடையில வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ளபினஸ் கிடைக்கும். இப்போது இதே மாதிரியே ஒரு 4-5 டைம் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இடையில வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு முட்டைக்கு வந்துட்டு ஒரு 150 ml கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் தேவைப்படும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்துட்டு திக்னஸாக இருக்குது. இன்னும் வந்துட்டு ஒரு 2 டைம் வந்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக மயோனைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த மயோனைஸ் செஞ்சு முடிக்க ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இந்த மாதிரி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்துட்டு ப்ரெட்டு கூட சிக்கன் கூட சூப்பரான காம்போ. அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேட் மயோனைஸ் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.